Taste the Daily. திருப்பூரில் அரசு டாஸ்மாக் கடையில் மதுபாட்டிலுக்கு பில் கேட்டால் கடை ஊழியர்கள் தாக்குவதாக கூறி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மூலனூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் சிவகுமார் என்பவர் மது வாங்க சென்றபோது 140 ரூபாய் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டுள்ளனர். இதையடுத்து மதுபாட்டிலுக்கான பில்லை சிவகுமார் கேட்டபோது டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று வந்த பிறகும் திருந்தவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக திமுக நிர்வாகி தனது கணவரை தாக்கிய விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். தடிக்காரன் கோணம் பகுதியில் தங்கதுரை என்பவரை திமுக நிர்வாகி பிராங்க்லின் முன்விரோதம் காரணமாக அடியாட்களை வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே கொளப்பள்ளி சேரன்கோடு ஊராட்சி ரூபி லைன்ஸ் பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பழைய குழாய்களை அகற்றி புதிய குழாய்கள் இணைக்கப்பட்ட பிறகு சரிவர குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் இனிவரும் நாட்களில் குடிநீர் வரவில்லை என்றால் மக்களை திரட்டி ஊராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ரூபி மெயின்ஸில் 10 நாளாக தண்ணி வரலைங்க. நாங்களும் பிளம்பரை கூப்பிட்டோம், சரி பண்ணுறதுக்கு வரல. எங்களுக்கு இந்த ஆளுங்களுக்கு யாரையும் வேலைக்கு போனதுக்கப்புறம் பிளம்பர் வந்து பழைய லைனை கட் பண்ணி புது லைன் போட்டிருக்காப்புல. நாங்களும் அந்த பைப்பில் தண்ணி திறந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கும் தண்ணி வரல. அப்போ நாங்கள் நேற்று கூப்பிட்டு போது பிளம்பர் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. நாங்கள் வந்தப்போ தண்ணி வருதுங்கிறாப்புல. ஆளுங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா யாருங்க பிடிப்பா? வந்துச்சுன்னு செக் பண்ணாங்க, வர கிடையாது. நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு 52 குடும்பமும் குடத்தோட ரூபி மெயின்ஸ் ரோட்டுக்கு போராட்டத்துக்கு வந்தப்ப அதிகாரி மாதிரியெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணி உங்களுக்கு தண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இனி தண்ணி வந்தா தாங்க நிச்சயம், இல்லாட்டி மறுபடியும் நாங்கள் போராட்டத்துக்கு இறங்குவோம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அரசு கிளை நூலகத்தில் புத்தகங்களை அடுக்குவதற்கு போதிய இடவசதி இல்லாததால் புதிய நூலகம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 75 ஆண்டுகளை கடந்த பின்னரும் வாடகை கட்டிடத்திலேயே செயல்படும் நூலகம் முதல் மாடியில் குறுகலான இடத்தில் செயல்படுவதால் பொதுமக்களும் மாணவர்களும் எளிதில் பயன்படுத்த முடியாத நிலையிலும் இந்த இடத்தில் 38,000க்கும் மேற்பட்ட நூல்கள் முடங்கி கிடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாணவர்கள், பொதுமக்கள், வருங்கால சந்ததியின குழந்தைகள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் புதிய நூலகம் அமைத்திட 10 சென்ட் நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.